கர்த்தருடைய வாக்குத்தத்தத்துக்காக ஆண்டவர்கிட்ட நான் கேட்டுக்கொண்டே இருந்தபோது ஆண்டவர் கடந்த வாரமே எப்போவுமே சனிக்கிழமை நைட்டு இல்லைன்னா 30ஆம் நைட்டு 31 நைட்டு இப்படி தான் தருவார். ஆனால் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எனக்கு கொடுத்துட்டார். உள்ளேருந்து அந்த ஆவியான வசனத்தை எனக்கு கொடுத்தாரு. உடனே அதை நான் நோட் பண்ணி அதை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த நாளில் என்னோட கூட எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்த வார்த்தையை வேகமாக உங்கள் மத்தியிலே கடந்து செல்லுகிறேன். என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 28:20. நீதிமொழி 28:20 பக்கம் 788. நான் வாசிக்கிறேன், எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வரன் ஆவதற்கு தீ விதிக்கிறோன்னோ ஆக்கணிக்க தாப்பான். எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? எல்லா பைபிளை திறந்து வாசிப்போம், சேர்ந்து வாசிப்போமா? எல்லாம் எடுத்துக்கிட்டிங்களா? 788 பழைய ஏற்பாடில் பேஜ் நம்பர் 788 சங்கீதத்து பக்கத்தில் இருக்கும் நீதிமொழிகள். அதில் 20ஆம் வசனம் வாசிப்போமா? உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வரன் ஆவதற்கு தீ வைக்கிறோனோ ஆக்கணிக்க தப்பான். கிருபையுள்ள பிதாவே, இந்த வார்த்தை கருத்தில் போட்டுக்கிறேன். இந்த வார்த்தை கொண்டு இந்த மாதம் முழுவதும் எங்களோட பேச போகிறீர். ஆண்டவர் இன்று எங்களோட பேசும். நீ அடியனை உள்ளத்தில் தந்ததை சொல்லுவதற்கு ஆண்டவரே கர்த்தாவே ஆவியானவர் அடியனை மறைத்து நீர் பேசும். இதோ பேச வேண்டி இன்னதென்று அந்நேரம் உங்களுக்கு அருளப்படும். பேச நீங்கள் உங்களிருந்து பரிசுத்த ஆவியானவர் சொன்னீரே, நீர் பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். இந்த நாளிலே கூட செய்திக்கு தலைப்பாக நான் கொடுப்பேன்னா, உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். பைபிள் அழகாக அதுவே போட்டுச்சு. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். 3 காரியங்கள் வேதத்திலிருந்து உண்மை உள்ள மனுஷன் ஆண்டவர் எப்படி அவனை ஆசீர்வதித்தார் என்று பார்க்க போகிறோம் வேகமாக. அதுக்கு எல்லா ஆசீர்வாதத்துக்கும் நமக்கு தெரியும் ஒரு கண்டிஷன், அதுலேயே ஒரு நிபந்தனை இருக்குது. என்னென்னா ஐஸ்வர்யம், அதாவது ஐஸ்வர்யம் ஆவதற்கு தீ வைக்கிறவனோ ஆக்கிரிக்குள் தப்பான. அது வேறு மாதிரி போட்டிருந்தது. அங்கே வேறு பைபிளில் பார்த்தேன். என்ன அப்படி போட்டிருந்தான்னா, ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு அவன் எடுக்கிற முயற்சி தீவிரித்தால் அது எதில் போய் முடியுமா? பிரச்சனை போய் முடியுமா? ஆசீர்வாதத்தை பெற்றணும், ஆசீர்வாதப்பட்டோன்னு ஏதோ குறுக்கோயிலில் போகிறதுக்கோ இல்லை சொல்லுவாங்க பாருங்கள், இதில் கொஞ்சம் போடுங்க, அதில் கொஞ்சம் போடுங்க, இதில் கொஞ்சம் போடுங்க அப்படின்னு சொல்லி ஷேர் மார்க்கெட்டில் அதெல்லாம் போடும். அது மாதிரிலாம் இதில் போடும், அதில் போடலாம். இல்லை, அப்படி தீவி இருக்கக்கூடாது. நம்ம சொல்லணும், எனக்கு உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசை, நான் கர்த்தர் முன்பாக உண்மையாக இருந்த போதும் என்னை அவர் என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா இந்த 3 காரியங்கள் இந்த வார்த்தை நமக்கு போதிக்கிறது. என்ன போதிக்கிறதுன்னா, அந்த 3 things true blessing comes from இல்லைன்னா இன்டெகிரிட்டி அண்ட் டிலிஜென்ட். உண்மையான ஆசீர்வாதங்கள் 3 காரியங்கள் நமக்கு போதிக்கிறது. என்னென்னா அது எப்படி வரணும்னா, நேர்மை மற்றும் விடாமுயற்சியிலிருந்து வருகிறது தான். சொல்லுங்கள், நேர்மை விடாமுயற்சி. ஸோ அதில் நம்மளுடைய நேர்மையாக நடக்கணும். எந்த ஒரு காரியத்தில் கர்த்தர் என்னோடு இருக்கிறான்னு அதை விடவே கூடாது. விடாமுயற்சி இருக்கணுமா? அது மாத்திரம் இல்லை, பொறுமை வேணுமா? கர்த்தர் ஆசீர்வதிப்பா என்ன வேணும்? பொறுமையாக இருக்கும். பொறுமையாக இருக்கும். சில பொறுமையே கிடையாது, எடுத்தோம் கவுத்தோன்னு இருப்பாங்க. அப்படி இருக்கவே கூடாது. ஒரு பொறுமையாக கர்த்தர் ஆசீர்வதிப்பா அப்படின்னு சொல்லி பொறுமையாக இருந்தால் கர்த்தர் நிச்சயமாக என்ன பண்ணுறது? அந்த ஆசீர்வதிப்பா. அது மாத்திரம் இல்லை, கடின உழைப்பு வேணுமா? நாட் ஓன்லி த பேஷண்ட், யூ நீட் அ ஹார்ட் ஒர்க். நம்ம எங்கே போனாலும் கடின உழைப்பு போடணும். எல்லாம் சொல்லுவாங்க உழைப்பே உயர்வுன்னு. ஸோ நோ பெயின் நோ கெயின் வாங்க. ஆனால் நம்ம உழைக்கணும். ஸோ சோம்பேறி ஒருபோதும் ஆண்டவனை ஆசீர்வதிக்க மாட்டார். நாளைக்கு போய்க்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு போட்டு அப்படியே தள்ளி போகிறதே இல்லை. இன்னும் எவ்வளோ காலம் இருக்குது, அப்போ சம்பாதிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியும் இருக்கக்கூடாது, அப்படியும் இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் உழைக்கணும். படிக்கணும். என்ன டாஸ்க்கு கற்று எந்த சூழ்நிலை வச்சுருக்காரோ அந்த சூழ்நிலையில் நம்ம முழு மனதோடு நம்ம என்ன பண்ணோம்? கடினமாக நம்ம அதில் உழைப்பமான கற்று என்ன பண்ணுவாரா? 3வதாக ரிவார்டர், பலன் கொடுக்கிறவராக இருப்பார். ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன். இந்த வசனத்தினுடைய 3 காரியங்கள் அதில் அடங்கி இருக்கிறது. அது என்ன அப்படின்னா, பொறுமை வேணும், கடின உழைப்பு வேணும், நமக்கு என்ன வேணும்? பலன் தருவார். இதெல்லாம் இந்த வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நான் சொல்ல போகிற வார்த்தையில் இருக்கும். பொறுமை யாருன்னா டேவிட்.
ரொம்ப பொறுமையாக இருந்தான். அவனை மாதிரி பொறுமையாக இருக்க முடியாது. அபிஷேகம் பண்ணோன்னு அடுத்த நாளே ராஜா ஆகும். அதனால் வாழ்க்கையில் ரொம்ப பொறுமையாக இருந்தான். ஒன்று டேவிடு சொல்ல போகிறோம். கடின உழைப்பு. யாருன்னா தானியேல் சொல்ல போகிறேன். தானியேல் வாழ்க்கையில் கடின உழைப்பு இருந்தது. மூணாவதாக அவனை சொன்ன என்னென்னா உண்மை. அதை சொன்ன பார்த்தீங்களா, உண்மை உள்ள மனுஷன் பதிப்புனா உண்மைன்ற அந்த ஒரு இது பார்த்தீங்கன்னா நேர்மையாக இருந்தது. யாருன்னா மோசே ரொம்ப நேர்மையாக இருந்தான். கர்த்தருடைய கற்பனை கை கொள்ள எல்லாத்துலேயும் கர்த்தருக்கு முன்பாக ரொம்ப நேர்மையாக உண்மையாக இருந்தான். 3 காரியங்களை இந்த நாளில் நான் சொல்ல போகிறேன். என்னோட இடத்துக்குள்ள வேகமாக சொல்லுவோமா? என்ன வசனம் சொன்ன கர்த்தர்? உண்மையுள்ள மனுஷன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த காலை ஆராதனைக்கு ரொம்ப உண்மையாக வந்தீங்க பாருங்க. நான் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி சொன்னேன், வாங்க வெளியேறோம் ஆண்டு தேட வந்தீங்க பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதை பார்த்து கொண்டு இருக்கலாம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. முதலாவதாக என்னோட கூட எடுத்துக்கொள்ளுங்க 1 சாமுவேல் 22:14. எல்லாத்துலேயும் ஒரு 5 நிமிஷம் தான் என்னால் போக முடியும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். 1 சாமுவேல் 22:14 மைக்கில் வாசிங்க. 371 பழைய ஏற்பாடில், 371 பழைய ஏற்பாடு வாசிங்க. நானே வாசிட்டா? 1 சாமுவேல் 22:14. அகிமெலேக் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, உம்முடைய எல்லா ஊழியக்காரரிலும் தாவீதை போல ராஜாவுக்கு மருமகனும் உம்முடைய கட்டளைகளின்படி செய்து வருகிறவனும் உம்முடைய வீட்டிலே கனம் உள்ளவனுமாய் இருக்கிற உண்மை உள்ளவன் யார்? நான் சொன்னேன் முதலாவது, தாவீது உண்மை உள்ளவன் எதில் அப்படின்னு பார்த்தா தன் வாக்கை காப்பாற்றுவதில். தாவீது உண்மை உள்ளதில் தன் வாக்கை காப்பாற்றுவது. அவன் வாக்கை கொடுத்துட்டான். அதனால் கண்டிப்பாக சவுலுக்கு நான் தீங்கு செய்ய மாட்டேன், யோனதானுக்கு தீங்கு செய்ய மாட்டேன்னு அந்த வாக்கில் உண்மையாக இருந்தால் பாருங்க. அங்கே சொல்கிறப்படுது, இந்த அமிலேக்கு ராஜாவுக்கு சவுலுக்கு பிரதி உத்தரமாக, உம்முடைய எல்லா ஊழியக்காரும் தாவீதை போல கம்பேர் பண்ணுற பாருங்க. நீ வச்சிருக்க அத்தனை பேரை பாரியா, எவ்வளோ காலமாக உங்ககிட்ட இருக்கிறான, எவ்வளோ எல்லாரையும் நிற்பார். இப்போ தாவீதையும் பார்க்குற, உனக்கு அப்பத்துலேருந்து உங்க கூட இருந்த நீ அரசனாகும் போது ஏற்படுத்த பாரு, எல்லா ஊழியக்காரனை பாரு. தாவீதை போல ராஜாவுக்கு மருமகனும் உம்முடைய கட்டளை செய்கிறவனும் உம்முடைய வீட்டிலே கனமூலமாக இருக்க உண்மை உள்ளவன் யாருன்ற வச்சுறாரு ராஜா கிட்ட. இங்கே வச்சிருங்க, உங்கள் எல்லா ஊழியக்காரன் ஒரு பக்கம் வைங்க. இங்கே தாவீத 3 இருக்குது. அவன் யாருன்னா உன் மருமகன், உன் கட்டளையை செய்கிறவன், உன் வீட்டில் அவனை போல உண்மை உள்ளவன் யாருமே இல்லை. அப்படியே அடிக்கிறான். அப்போ அந்த வார்த்தையை பாருங்க. ஓ, தாவீது யார் அப்படின்னா அவனுடைய வார்த்தையில் உண்மை. தொடர்ந்து நம்ம அப்படியே 24 நீங்கள் அப்படியே பக்கம் திருப்பினீங்கன்னா 24ஆம் அதிகாரம் நீங்கள் வீட்டில் போய் 1லேருந்து 22 வரைக்கும் வாசிங்கனால அதெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் வீட்டில் போய் கண்டிப்பாக வாசிங்க, அப்போ உங்களுக்கு புரியும். 19 வாசிங்க, 24:19 வாசிங்க. ஒருவன் தன் மாற்றானை கண்டுபிடித்தால் அவனை சுகமே போக விடுவானோ? இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. வசமா மாட்டிக்கிட்டார். யாரு? சவுல். கெபியில் உள்ளே போனார். இவன் கெபி பக்கத்தில் இருக்கிறது, அதான் சொன்னேன் வீட்டில் போய் வாசிங்க. வசமாக மாட்டிக்கிட்டார். தாவீது உள்ளே போகிறார். மனுஷன் சொல்கிறான், நீங்கள் கூட இருக்கலாம். அப்பா, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறுதுப்பா. எப்படி சொல்கிறான்? கர்த்தர் சத்ருவும் கையில் ஒப்பு கொடுப்பேன்னு கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறுது. அப்போ எப்படி இருக்கோ நமக்கு அந்த மாதிரி யாரும் சொன்னாங்கன்னா. ஆனால் தாவீது அமைதியாக இருக்க சொல்லி அவனுடைய சால்வை வெட்டுறான். அப்போ கூட அவன் இறுதியும் அடிக்குது. சரி, வெளியே வந்துட்டான். வெளியே வந்துட்டு சவுல் வெளியே வந்த உடனே பின்னாடி இருந்து குரலை கொடுக்குறான், தகப்பனே தகப்பனே. ஓ, இது தாவீது நம்முடைய குரல் இல்லையா? வேறு இன்னைக்கு கர்த்தர் என் கையில் ஒப்பு கொடுத்தார், உன்னுடைய சால்வை ஓரத்தை வெட்டியிருக்கு, ஆனால் என் கை உமால படலை என்று சொல்லி அவன் சொல்கிறான் பாருங்க. அப்போ தான் அந்த பழமொழியை சொல்கிறான், ஒருத்தன் மாற்றான் கையில் கண்டுபிடித்தால் அவனே சுகமே போக விடுவானோ. சைலண்ட்டாக கெபியிலே போட்டு என்ன பண்ணிடலாம், முடிச்சுட்டு அங்கேயும் நோண்டி அங்கேயும் மூடிடலாம். யாருக்குமே தெரியும். ஏன்னா 3000 பேரோட வந்தான். நீங்கள் அதான் சொன்னவங்களை வாசிங்க. சவுல் எத்தனை பேரோட வந்தான்? 3000 பேர் வந்துருப்பான். 3000 பேர் எப்படி இருந்திருப்பாங்க? சுற்றி இருந்திருப்பாங்க. அந்த சவுல் மாத்திரம் அந்த கெபிக்குள்ளே போனார். சவுல் போனார். அந்த இடத்துல அவனை அப்படியே போட்டு என்ன பண்ணிடலாம், முடிச்சுட்டு வெளியே வந்துடலாம். அப்புறம் சவுலை தேடி இருப்பாங்க. 3000 பேர் எங்கடா போனார். அப்புறம் சவுலை காணோம் அப்படின்னு விட்டுருப்பாங்க. ஆனால் தாவீது அதை செய்யவே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் அப்படின்னா அவனுடைய வார்த்தையில் உண்மையாக இருந்தான். நீங்கள்
இந்த 4:12 இந்த சம்பவம் நான் சொன்ன இந்த 3000 பேர்லாம் இருக்குது அது எனக்கு காட்டல. முக்கியமாக ஒரு வார்த்தை காட்டுறேன். 21 வாசிங்க, 21, 22 வாசிங்க. இப்போதும் நீ எனக்கு பின்னிருக்கும் என் சந்ததியை வேறறுப்பதில்லை என்றும் என் தகப்பன் வீட்டாரில் என் பெயரை அழித்து போடுவதில்லை என்றும் கர்த்தர் மேல் எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அப்பொழுது தாவீது சவுலுக்கு ஆணையிட்டு கொடுத்தான். போதும். இந்த மாதிரி ஏற்கனவே ஒரு வாட்டி பிடிக்கும் போதும் தாவீது வந்து உன்னை தொட மாட்டேன், உன் சந்தையை அழிக்க மாட்டேன், யோனதான்ட்ட 3 முறை சொல்லுவான். அதே வாக்கு பண்ணான். அதனால தான் தாவீது எதில் உண்மை உள்ளவன்னா, தாவீது தன் வாக்கை காப்பாற்றுவதில் உண்மை உள்ளவன் இருந்தான். அல்லேலூயா சொல்லுங்க. தாவீது தன் வாக்கை காப்பாற்றல உண்மை உள்ளவன். ஸோ அவன் சொன்னான் பாருங்க. இன்னொன்று காரியத்தில் ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க. நீங்கள் என்னோட கூட அப்படியே திருப்பினீங்கன்னா 22ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 22:7 அங்கே சவுல் எப்படி விடுவான் பாருங்க. 7 வாசிங்கன்னா, சவுல் தன்னண்டையில் நிற்கிற தன் ஊழியக்காரரை பார்த்து, பென்யமீன் புத்திரரை கேளுங்கள், ஈசாயின் மகன் உங்கள் எல்லாருக்கும் வயல்களையும் திராட்சை தோட்டங்களையும் கொடுப்பானோ? உங்கள் எல்லாரையும் 1000க்கு அதிபதிகளும் 100க்கு அதிபதிகளுமாக வைப்பானோ? பாருங்க, அவன் என்னன்னு சொல்றான்? பென்ஜமின் புத்திரரே. சவுல் எங்கன்னு தான் வந்தார்? பென்ஜமின் கோத்திரத்துலேருந்து வந்தார். பென்ஜமின் கோத்திரம் இருக்கிற கோத்திரத்தில் எப்படிப்பட்ட கோத்திரம்? ரொம்ப சிறுமியாக, ரொம்ப சின்ன கோத்திரம். அவர் சொல்கிறாரு, அவங்க ஆளுங்களை பார்த்து சொல்கிறாரு, தாவீது யார்? எந்த கோத்திரத்துலேருந்து வந்தார்? யூதா கோத்திரத்துலேருந்து வர்றாரு. யோ, நீ ஏன் கோத்திரையா? நீ அவனுக்கு வந்து அவன் உன்னை எல்லாம் கொடுப்பானா? உன்னை உயர்த்துவானா என்று சொல்லி அவனை பண்ணும்போது தான் அங்கேருந்த 8ஆம் சொல்ல அங்கேருந்த அவன் எனக்கு நீங்கள் ஏன் சதி பண்ணுறீங்க அப்படின்னு அவன் சொல்லும் போது தான் அங்கேருந்த ஒருத்தர் என்ன பண்ணுவான்னா, தாவீது அங்கே வந்தான்னு போட்டு கொடுத்துருவான். அப்போ தான் இந்த சமூகம் நடந்தது. அப்போது அவன் சொல்கிறான், என் பென்யமீன் கோத்திரம் அப்படின்றான். தாவீதுகிட்ட வாக்கு வாங்கிட்டான். சவுல் இறந்துட்டான். தாவீது என்ன பண்ணல? சவுல் குடும்பத்தை எல்லாத்தையும் அழிக்க, அவனுடைய சந்ததி இருக்கக்கூடாதான்னு அவன் பண்ணவே இல்லை. அதை விட்டதுனால அவருடைய ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா பிலிப்பியர் 3:5 பாருங்கள். பிலிப்பியர் 3:5 பாருங்கள். அந்த வாக்கு எப்படி கொண்டு வந்ததுன்னா, ஏற்கனவே 4000 வருஷம் வரைக்கும் அவன் தலைமுறை இருந்தது. அல்லேலூயா. தாவீது கொடுத்த வாக்கை காப்பாதனால அந்த சந்ததியில் எந்த சவுலை கர்த்தர் தள்ளினாரோ அதே சந்திலிருந்து ஒரு சவுலை உருவாக்கலாம். பிலிப்பியர் 3:5 வருஷங்க. நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன். பென்ஜமினின் கோத்திரத்தான். என் சந்ததி விட்டுருப்பா, நீ அழிச்சாதப்பான்னாரு. வாக்கு கொடுத்தான். அதில் உண்மையாக இருந்தான். ஆண்டவர் கூட ஒரு மனசில் கஷ்டமாக இருந்திருக்கும். என்னென்ன, இந்த சவுல ராஜா ஏற்றின ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆண்டவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. ஆனால் தாவீது அவனை விட்டான் பாருங்க. ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, அந்த சவுலை சந்திச்சார். அல்லேலூயா. அதே கோத்திரத்தில் ஒரு சவுலை ஆண்டவர் சந்தித்து, நீங்கள் அப்போஸ்தலர் நீங்கள் பார்த்தீங்கன்னா 13:9 பார்த்தீங்கன்னா, அந்த சவுலை 13:9 பவுலாக மாற்றுவார். அல்லேலூயா. 13:9 அப்போது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பசுத்தாவில் இருந்தார். அங்கே தான் முதல்ல அவர் பேரே மாறுது. ஆமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் அப்படின்னா அவன் வார்த்தை நாளில் உள்ளது. அதனால ஆண்டவர் என்ன பண்ணாராம்? ஆசை 1 26, 27, 28 வீட்டில் போய் பார்த்துட்டிங்கன்னா அதில் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அவன் வாழ்க்கையை முடிக்கும் போது நிறைவுள்ள வயது உள்ளவனா என்று ஆசீர்வதித்தான். சொல்லப்பட்டிருக்கு, அவன் தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமையும் உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே மரணம் அடைந்தான். 28, 29, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். காரணம் என்ன? டேவிட் வாஸ் எ ஃபெய்த்ஃபுல் இன் ட்ரூ வேர்ட்ஸ். ஹல்லேலூயா. தாவீது உண்மை உள்ளவன் எதுலன்னா தன் வாக்கை காப்பாற்றுவன். 2வதாக என்னோட எடுத்துக்கொள்ளுங்க, தானியேல் எழுதின புத்தகம் 5 நிமிஷத்தில் முடிச்சுட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் 10 நிமிஷம் இருக்குது. 5 நிமிஷத்தில் முடிக்கலாம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 4 வசனம் வாசிங்க. பக்கம்
1038 1038 வாசிங்க. அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. ரெண்டாவது எதில் உண்மை உள்ளவனா இருக்கணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, தானியேல் உண்மை உள்ளவன் தன் வேலையில். சொல்லுங்க, தானியேல் உண்மை உள்ளவன் தன் வேலையில். அவன் வேலையில் இந்த நீ வாசித்தீங்கன்னா ரொம்ப நேற்று நான் அப்படியே ஆண்டவர் இந்த நேற்று முன்னாத்தில் அந்த வாசிக்கிறேன். நீங்கள் 6:1-3 நீங்கள் வாசித்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அந்த ராஜ்யம் முழுவதும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்திலே 120 சேனாதிபதிகளை அந்த ராஜா ஏற்படுத்தாங்க. 120 பேர். அந்த அவன் தேசம் வந்து 120 தேசம். அதே போல் அதில் 120 சேனாதிபதிகளை ஏற்படுத்தினானா. ஏற்படுத்த மாத்திரம் இல்லை, 2ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, ராஜா நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரியுவுக்கு நலம் என்று கண்டது. அந்த 120 கண்ட்ரியில் 120 சேனாதிபதியில் அந்த 120 சேனாதிபதியை மேய்க்கிறதுக்கு 3 ஜனாதிபதி கவர்னரை ஏற்படுத்தினாங்க. கவர்னர், இப்போ இந்தியாவுக்கு ஒரு கவர்னர் இருக்கிறார் இல்லையா, அது போல 3 பேரை ஏற்படும். அந்த 3 பேர்ல தானியேல் ஒருவனாய் இருந்தான். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான். பாருங்க, தானியேல் எப்படி இருந்தான்னா, அந்த 3 பேர் 2 பேருக்கு மேல, இவங்க 3 பேர்ல 2 பேருக்கு மேல 120 பேருக்கு மேல்பட்டவனா இருக்கும். மேல்பட்டமா இருந்தது மாத்திரம் இல்ல, அதை நீங்க தொடர்ந்து வாசிங்கன்னா, தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தார். ஜஸ்ட் நினைச்சான். தானியேல் ரொம்ப உண்மையுள்ளா இருக்கிறான். இந்த 120 சேனாதிபதி மாத்திரம் அல்ல, இந்த 2 பேருக்கு மேல மாத்திரம் இல்லை, அந்த 120 ராஜ்யத்துக்கும் இவங்க மேலே அவனை உயர்த்தி வைக்கணும் அப்படின்னு அவன் நினைச்சான் பாருங்க. அதனால என்ன வந்துச்சு, இவனுக்கு எல்லாருக்கும் போராமா வந்துச்சு. இல்லையா, இந்த உலகம் ரொம்ப காம்படிஷனான வேர்ல்டுங்க. எல்லாத்துலேயும் காம்படிஷன். எல்லாத்துலேயும் நமக்கு ஒரு ஆள் அங்கே எதிர்ப்பான். நம்ம எதாவது சொன்னோம்னா என்ன சொல்லுவான். ஒரு சம்பவம் ஆவியை நான் ஞாபகப்படுத்த நான் சொல்கிறேன். எங்களுடைய பீஸ் இந்தியாவுடைய எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஷீலா நவநீத கிருஷ்ணன், அவங்க வந்து அப்படியே பெட் ரைட் ஆகிட்டாங்க. பேக் பெயின்னால அப்படியே படிக்க ஆகிட்டாங்க. அப்போ அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே நீங்கள் அவங்கள எழுப்புங்கப்பா, சின்ன வயசு ஆண்டவர், அவங்களுக்கு வேணும். ரொம்ப டேலண்டடானவங்க, சும்மா எங்கள் எம்டியோட ரொம்ப டேலண்டாக, அவங்க சாஃப்ட்வேர் எல்லா ஸ்கில்லும். அவங்கள பார்த்தா கம்பெனியும் அலறும். இன்னை விட பெண்களை பார்த்தா வீட்டில் அலறாங்கல்ல, அவங்கள பார்த்தா அப்படியே கம்பெனியை அலறும். அந்த அளவுக்கு ரொம்ப டேலண்டட். எங்கள் எம்டி கோவம் தான் கற்றுவார், மற்றபடி எல்லாரோட ஃப்ரெண்ட்லியாக இருப்பார் அவர் நவநீத கிருஷ்ணன். அப்போது ஜெபம் பண்ணும்போது ஆண்டவனுக்கு ஒரு வார்த்தை கொடுத்தார், நீ போய் சொல்லு நான் எழுப்புவேன்னு சொல்லு அப்படின்னார். ஹல்லேலூயா. மறுபடியும் எழுப்புவேன்னு சொல்லு. ரொம்ப சந்தோஷமாக. எப்பவுமே ஆவி எனக்கு வார்த்தையை கொடுப்பேன், யாருக்கா ஜெபம் பண்ண கர்த்தர் கிருபையாக எனக்கு வெளிப்படுத்துவார். நான் எல்லோரும் ஆஃபீஸில் உள்ளவங்களாம் ஒரு பேட்சாக போகும்போது, அப்போ எங்கள் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட் பேட்ச் போச்சு. அப்போ பார்த்துட்டு அவங்கள பார்த்து சொன்னேன், மேடம் ப்ரே பண்ணவங்களுக்காக ஜீசஸ் சொன்னார் அவங்கள எழுப்புவார். எனக்கு ஒரு விஷன் காமிச்சார், நீங்கள் மறுபடியும் அவங்க ஃபஸ்ட் ஃப்ளோர், நாங்கள் செகண்ட் ஃப்ளோர், அந்த ஸ்டெப்ஸில் நீங்கள் ஏறி வரீங்க, அந்த விஷயம் எனக்கு காமிச்சார் அப்படின்னு சொன்னோன்னா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. அவங்களுக்கு ஃபெய்த் இருக்குது. அதுமாரி என்னுடைய நண்பர் சார்லஸ் கூட பிரதர் ஆரிக் நான் கூப்பிட்டு போய் அவங்களுக்காக ஜெபம் பண்ணார். ஸோ அவங்களுக்கு ஃபெய்த் இருந்தது. முடிச்சுட்டு நான் சொல்லி முடித்த உடனே அங்கே ஒருத்தர் எழும்புறான். எழும்பி என்ன சொன்னான் தெரியுமா, நான் சோ இது பண்ணேன், எல்லாம் கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள், இந்த அங்கே வச்சுக்கன்றான். உங்களுக்கு எப்படி இருக்கும், ஜீவனுள்ள தேவனத்தில் ஜெபம் பண்ணி வார்த்தை கொண்டு கொடுக்குறோம், ஒன்றுக்குமே உதவாத, நம்ம தான் அதை தூக்கிட்டு போகணும், அதுக்கு குளிப்பாட்டணும், அதுக்கு இது போட்டு ட்ரெஸ் போடணும், எல்லாம் பண்ணணும், அது இவங்களை எழுப்பும் அப்படின்னு சொல்லும் போது எப்படி இருக்கும் உங்களுக்கு. அங்கே ஒரு காம்படிஷன் பாருங்க. மாதிரி காம்படிஷன் இருக்கும். காம்படிஷன், வி ஆர் இன் த வேர்ல்டு, காம்படிஷன் வேர்ல்டு. நீங்கள் பண்ணீங்கன்னா ஒரு வேலை பண்ணீங்கன்னா, இந்த வேலைங்க இதோட நான் என்கிட்ட கொடுத்தா சூப்பராக பண்ணியிருப்பேன்னுமா, இவனை லீடர் ஆகினே என்ன கொடுத்து பாருங்க இன்னும் சூப்பர் லீடர் ஆகிடணுமா. அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நமக்கு இருக்கும். ஆனால் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளில்
எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது போராமையினால அவனை வந்து சதி செய்து, இந்த கதை உங்களுக்கு தெரியும். தானியேல் எப்படியாகி அவனை அடுத்த நீங்கள் வசனம் வாசிச்சிங்கன்னா 5ஆம் வசனம் பார்த்தா ரொம்ப அருகாலம் பாருங்க. அப்போது அந்த மனுஷன், நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள். எங்கேயுமே அவனை வந்து கண்டுபிடிக்க முடியல. ஒன்னே அவனை பண்ணலாம், அவன் தேவ விஷயத்தில் அவனுடைய கட்டளை கத்தரை பின்தொடர்ற விஷயத்தில் என்ன பண்ணலாம், அதை தான் நம்ம பண்ண முடியும்னு சொல்லி சதி பண்ணி ராஜா கிட்ட போய் சொல்லிட்டாங்க, 30 நாள் வரைக்கும் உன் பேரையே சொல்லணும். யார் பேர்? ராஜா பேரே சொல்லணுமா, ராஜா கிட்ட தான் வரணுமா, எந்த தேவர்கிட்டையும் போகக்கூடாது, உங்ககிட்ட வரணும் ராஜா. உங்களால் 30 நாள் வரைக்கும் நீங்கள் ஒரு எல்லாரையும் இது பண்ணோம் அப்படின்னு ராஜா பூஸ்ட் பண்ணோன்னு, அதுவும் ராஜா நீ வாழ்க அப்படி சொல்லி ராஜா பூஸ்ட் பண்ணி கைத்தை விட வாங்கிட்டானுங்க. ஆனால் தானியேல் வந்து எதுவுமே பயப்படாமல் அவன் என்ன பண்ணான்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா 10ஆம் வசனம், தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணது அடுத்த வருஷம் அவங்க எல்லாம் பார்த்தாங்களாம். பார்த்தோன்னு தானியேல நல்லா மாட்டிக்கிட்டான். இப்போது நான் சொல்கிறேன், இந்த காம்படிஷன் வேர்ல்டில் நம்மளை வந்து தாக்க எல்லாம் வரும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டக்குன்னு ஒரு 7 காரியங்களை நான் ஜஸ்ட்டு பாஸ் பண்ணிடுறேன், நீங்கள் நோட் பண்ணுங்க. இந்த சம்பவத்தில் முதலாவது அவன் எப்படின்னா 120 ஒரு தேசத்துக்கும் அவன் வந்து எல்லா சேனாதிபதிக்கும் அவன் வந்து எல்லா கவர்னருக்கும் மேலாக அவன் ஒரு அதிகாரத்தை பெற்றவனாக இருந்தான் தானியேல். ரெண்டாவது அவன் எப்படி இருந்தான்னா, அவனுடைய பார்த்துங்க நல்ல ஞாபகம் வச்சுங்க, 120 தேசம், அதில் 120 சேனாதிபதிகள். ரெண்டாவது மூணாவது அந்த 120க்கும் மேலே அபோதம் மேலே தானியேல் அந்த கவர்னருக்கு மேலே அவன் இருந்தான். நாலாவது அந்த 120 ராஜ்யத்துக்கும் எந்த ராஜாவுக்கு எந்த லாஸும் வரக்கூடாதுன்னு அவன் வந்து தானியேலை வச்சோம்னா நிச்சயமாக என்ன வராது, லாஸ் வராது, எனக்கு வந்து நஷ்டம் வராது என்று தானியேல் ஏற்படுத்த நினைச்சான். அது மாத்திரமல்ல, 5வதாக இந்த இவனுங்களையும் அவர் கையில் கொடுத்துட்டாரு. அதுதான் ரொம்ப, இந்த கவர்னரையும் இந்த ஜனாதிபதியும் ராஜா கையில் கொடுத்துட்டாரு. 6வதாக அவர் என்ன பண்ணாருன்னா, தானியேல் இடத்துல இந்த எல்லாவற்றையும் என்னன்னா ஆஃபீஸராக உயர்த்த நினைச்சாராம், இன்னும் செய்யல, ஜஸ்ட் நினைத்தாராம். 7வதாக தானியேலுக்குள்ள என்ன பார்த்தாருன்னா, தானியேல் ஆஸ் எக்ஸலண்ட் ஸ்பிரிட், அவங்ககிட்ட விசேஷித்த ஆவி. நமக்கு என்ன என்னோட வேலை சரத்தில் ஆவி இருக்கணும். என்ன ஆவி இருக்கணும்? விசேஷித்த ஆவி இருக்கணும். அது யார் தான் தருவா? கர்த்தர் தருவார். ஆமே. அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவி இருக்கணும். அந்த ஆவி அவனுக்குள்ளே இருந்தது. அது மாத்திரமில்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ள விசேஷித்த ஆவி மாத்திரம் இருந்தது மாத்திரம் இல்லை, அவனுக்குள்ள என்ன இருந்ததுன்னா, அவன் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 வேளை ஜெபிக்கிற ஆவி இருந்தது. என்ன ஆவி இருந்தது? ஜெபிக்கிற ஆவி. 10ஆம் வசனத்தில் துதிக்கிற ஆவி இருந்தது. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுற துதிக்கிற ஆவி இருந்தது அவனுக்குள்ள. அது மாத்திரமல்ல, ராஜா வந்து சொல்லுவார், நீங்கள் 20ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா ராஜா நீ இடைவிடாம அப்புறம் ஆராதிக்கிற ஒரு ஆராதனை ஆவி அவன் இருந்தது. அது மாத்திரமல்ல, ராஜாவே சொல்வார், அதிக போனார், நீ யார் தான்? தேவனுடைய தாசன் என்று சொல்வார். அவன் ஆண்டவர் அவனுக்குள்ள என்ன பண்ணார்? எல்லாத்தையும் வைத்தார். இந்த கதை உங்களுக்கு தெரியும். தானியேலை கொண்டு போயிட்டு அவங்க சிங்க குகையில் போடும்போது கர்த்தர் என்ன பண்ணார்னா, தம்முடைய தூதனை அனுப்பி அவனை பாதுகாத்தார். ஏன் அப்படின்னா 23 சொல்லுது, 22, 23 தூதனை அனுப்பி அவர் கட்டினான்னு தானியேல் சொல்லுவான். 23 சொல்லுது, தானியேல் தேவன் மேலே விசுவாசமாக இருந்தான். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் என்ன வந்தாலும், யார் நம்மளை அசைக்க வந்தாலும், நம்ம என்ன சொல்லணும்னா, கர்த்தர் மேலே விசுவாசம் வைத்திருக்கேன், என்னதை யாரும் தர முடியாது. நிறைய என் வாழ்க்கையில் அந்த மாதிரி சம்பவங்கள் நான் சொல்லுவேன், நிறைய சம்பவங்கள் சொல்லுவேன். எனக்கு எதிராக என்னுடைய இடத்துல ஒருத்தனை வந்து போட்டாங்கன்னு சொல்லி என் கூட இருக்க நண்பர்கள்லாம்
உன் இடத்துல ஒருத்தரை போட்டாங்க பால், உன் வேலைக்கே ஆபத்துன்னு. நான் சொன்னேன், நான் இருந்தால் கம்பெனிக்கு ஆசீர்வாதம், நான் இல்லைன்னா கம்பெனிக்கு நஷ்டம். என்னை ஆசீர்வதிக்க கர்த்தர். இப்படி தானே அறிக்கை பண்ண அவங்ககிட்ட. நான் சொன்னேன் எம்டி கேட்பார், நான் சொன்னேன் எம்டி கேட்பார், சார் நான் செட்டில் ஆகிட்டேன் இங்கே, நான் இன்சுலேஷன் மேன், நான் டெஸ்டிங் பண்ணுறேன், ஸ்டாக் இன்சார்ஜ் பண்ணுறேன், எல்லாம் பண்ணுறேன். இப்போ ஒருத்தனை போட்டு ஏன் என்னை டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, தயவுசெய்து போடாதீங்கன்னா அவர் என் பேச்சு கேட்பார். பிகாஸ் ஹி நோஸ் என்னோட பழைய வாழ்க்கை அவருக்கு தெரியும், புது வாழ்க்கை அவருக்கு இயேசுக்குள்ளே இருந்த வாழ்க்கை தெரியும். ஆனால் நான் போவே இல்லை. என்ன நடந்தது தெரியுங்களா? அவனை போட்டு கொஞ்ச நாளில் என்ன அங்கேருந்து தூக்கிட்டு ப்ரொமோஷன் கொடுத்து இன்ஜினியர் ஆகிட்டாரு ஆண்டவர். ஹல்லேலூயா. நான் மாத்திரம் அவனை எடுத்துருங்க, நான் இங்கேயே இருந்துருன்னா கட்சிக்கான இருந்திருப்பேன், அதே ஸ்டோரி இன்சார்ஜில் இன்ஸ்டலேஷன் மேனாக வந்திருப்பேன். கத்தர்களை நான் ஒப்பு கொடுத்தனால கத்தரை என்னை போட்டு எனக்கு ஒரு டெஸ்ட்டு வச்சு, நான் எப்படி மாம்சமாக செயல் பண்ணுறேன்னா இல்லை விசுவாசிக்கு நான் கத்தனை ஒரு டெஸ்ட்டு வச்சு நான் கத்தரை விசுவாசித்தேன். அதனால் மற்ற சொல்கிற வார்த்தையும் நான் நெகட்டிவாக நான் கேட்கல. கத்தர் என்ன பண்ணார்னா என்னை அங்கேருந்து எடுத்து மேலே இன்ஜினியராக போஸ்டாக கொடுத்து என்னை உயர்த்தினார். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆச்சரியம் பண்ணாங்க. அப்போது நம்ம விசுவாசிக்கும், தானியேல் விசுவாசம். அது மாத்திரமல்ல, அவனுக்கு ஒரு சேதமும் இல்லை பாருங்க, ஒரு சேதம் இல்லை. நீங்கள் அந்த 23 பார்த்தீங்கன்னா தானியேலுக்கோ என்றால் ஒரு சேதம் கூட இல்லை. சிங்கங்களை தூக்கி போட்டாங்க, அவனை 16 பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டாங்களாம், மேலே தூக்கி போட்டாங்க. தூக்கி விட கீழே வந்தா இருக்கும், கை வஞ்சிருக்கோம், கால் வஞ்சிருக்கோம், தடிக்க விழுந்தாலே கால் சுளிக்குது. ஆனால் எந்த சேதமும் இல்லாத கத்தர் அவனை பாருங்க அப்பயே கேட்ச் பண்ணிருப்பார் போது. யார்? தேவதூதன். தாண்டியில் போடுறாங்க, கீழே போடணுன்னு டக்குன்னு கேட்ச் பிடிச்சி சிங்கவாய் உள்ளே இருக்கு. முதல்ல சிங்கவாயெல்லாம் கட்டியிருப்பார் தூதன், கட்டிட்டு கேட்ச் பிடிக்கிறேன். கேட்ச் பிடிக்கும்போது இது பாஞ்சிச்சுன்னா அதனால் மனுஷனை பார்த்த உடனே செம்மையாக இருக்கும், அது நல்லா காய விட்டுருப்பாங்க அதை. ஸோ அதனால் போனால் தூதன் எல்லாம் வாயை கட்டார், சிங்கத்து வாயை. தானியல் தூக்கி போடுவோம், அதே கேட்ச் பிடிச்சி அழகாக தானியலுக்கே தெரியாமல், கண்ணுக்கு தெரியாமல் என்ன பண்ணார், அழகாக இறக்கி வச்சுட்டு இருப்பார். ஒரு கையும் ஒடியில, கால ஒரு சேதமும் இல்லை. ஹல்லேலூயா. அப்போது எல்லா செட்டப்பும் இந்த 6-5 வாசித்தீங்கன்னா 6-5 பண்ண அவங்க செட்டப்லாம் பண்ணதெல்லாம் கர்த்தர் செதறடிக்க வைத்தார். எல்லாத்தையும் எவன் குழி வெட்டினானோ அதிலே விழும்படி கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா. அதில் பாருங்கள் எல்லாருமே 6 வாசித்தீங்கன்னா 120 பேர் உள்ள அந்த சேனாதிபதிகளும் கவர்னரும் சேர்ந்துன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் தானியேல் பார்த்து அவர் லிவ் ஃபார் எவர் நானுங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் அவங்க ரொம்ப நாள் நீடிக்கவில்லை. ஆனால் தானியேல் 21 சொல்ற, ராஜாவே நீ வாழ்கன்னு அவன் வாழ்ந்தான். ஹல்லேலூயா. இந்த அத்தனை பேரையும் ராஜா என்ன பண்ணாருன்னா கொண்டு போய் சிங்க கேபியில் போட்டார் பாருங்க. போட்ட மாத்திரத்தில் கீழே கூட வரல, அப்படியே பாஞ்சி பீஸ் பீஸாக போயிடுச்சு. அவன் மாத்திரம் இல்லை, அவன் குடும்பம், பிள்ளைகள் எல்லாம் அழிஞ்சிச்சு. அதனால் நமக்கு விரோதமாக உருவாக்குற எந்த ஆயுதம் வாய்க்காது. நம்ம செய்ய வேண்டியது என்ன? நம்முடைய வேலையில் உண்மை உள்ளவராக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஸோ அப்போது கடைசி வசனம் பார்த்தீங்கன்னா 6 கடைசியில் ராஜா டிக்ளேர் பண்ணிட்டாரு, 120 தேசத்துக்கும் தானியேல் மேலாக வைக்கணும் அப்படின்னு நினச்ச, இப்போ தானியேலின் தேவனை மேலாக வச்சுட்டார். ஹல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களா? அந்த 120 தேசத்துக்கும் நீங்கள் வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா 25, 26 எல்லாத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் சொல்லுவார், தேவன் இந்த தானியேல் தேவன் தான் என்ன பண்ணுவாராம், தேவன் ஜீவனுள்ள தேவன் என்று சொல்லி என் ராஜ்யத்தின் ஆலயக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தமும் நிற்கும். பாருங்க, ஒரு மனிதனை 120 தேசத்துக்கும் மேலே அவனை உயர்த்தணும், நஷ்டம் வரக்கூடாது. ஏற்படுத்தின சேனாதிபதி கவர்னர்லாம் இவனை கீழே இருக்குன்னு நினச்சான். ஆனால் தானியேலுடைய விசுவாசம், தானியேலுடைய உண்மை எங்கே கொண்டு வரனா, தானியேலுடைய தேவன், உண்மை உள்ள தேவனை 120 தேசத்துக்கும் மேலே உயர்த்த விட்டான். ஆமே, தானியேல் மேலே வரல, தானியேல் தேவன் 120 தேசத்துக்கும் மேலே உயர்த்தப்பட்டது. காரணம் என்ன? அந்த ஒரு மனிதனுடைய விசுவாசம், அந்த ஒரு மனிதனுடைய உண்மை. நீ நம்ம எங்கே இருந்தாலும் நம்ம சொல்லணும், தேவனை சில வேலைக்கு போனோம்னா சும்மா சாட்சி சொல்லிகிட்டே இருப்பாங்க. அது மாதிரி சொல்ல வேணாம், உன்னை பார்த்து அவனே சாட்சி சொல்லணும். ஆமே, நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை, நம்மளை பார்த்து அவனே சாட்சி சொல்லணும். இவ்வளோ பக்தியாக, எவ்வளோ உண்மையாக, எப்படி இருக்கான் பாருங்க. தானியேலுடைய நிலைமையில் கர்த்தர் அப்படி ஆக்குறாங்க. ஆமே, 3வது சொல்லி முடிச்சிடுறாங்க. 6-5 ஆயிடுச்சு. ஏதோ கூட எடுத்துக்கொள்ளுங்க.
என்ன அவன் 12:7 டக்குன்னு 2 நிமிஷத்தில் சொல்லி முடிச்சிருப்பாருங்க. அங்கே ஒரு மனிதன் இருக்காரு. என்ன நம்பர்ஸ் 12:7 என் தாசனாகிய 185. என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். மூணாவதாக மோசேயோ என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். யார் வீட்டில்? கர்த்தருடைய வீட்டிலே உண்மை உள்ளவன், ஊழியத்திலே உண்மை உள்ளவனாக இருந்தான். மூணாவதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மோசஸ் வாஸ் a faithful in committed to principle. அவன் எல்லா கட்டளைகளையும் கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய நியமங்களும் எல்லாத்தையும் செய்வதற்கு தேவனுடைய வீட்டில் உண்மை உள்ளவன். கர்த்தர் அதனால தான் மோசே என்ன பண்ணாரு? கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆமென். மோசே மாதிரி இந்த உலகத்தில் யாருக்குமே அந்த ஆசீர்வாதம் கிடைக்கல. என்ன ஆசீர்வாதம்? வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, மரித்தவர்களை அடக்கம் பண்ணவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பான்னு இருக்கு. ஒரு வசனம் இருக்கு. சாவை அடக்கம் பண்ற பாருங்க, அடக்கம் பண்ற எங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்னு ஒரு வசனம் இருக்கு பைபிளில். நான் வர வாரத்தில் உங்களுக்கு எடுக்கிறேன். அப்போ மோசையுடைய ஆசீர்வாதம் என்னன்னா, கர்த்தரே மோசை அடக்கம் பண்றாங்க. எவ்வளோ பேர் ஆசீர்வாதம் பண்ணாங்க. அவன் 120 வயசு ஆண்டவரே அவனை அடக்கம் பண்ற ஆசீர்வாதம் யாருக்காவது இந்த உலகத்தை கிடைச்சிருக்கா? நம்ம இயேசுநாதர் கூட கிடைக்கலங்க அந்த பாக்கியம். இயேசுநாதர் யார் தான் அடக்கம் பண்ணா? சீஷருக்கு அடக்கம் பண்ணாங்க. உலகத்தில் எந்த மனிதருக்கும் அடக்கம். ஏன் ஆண்டவர் சீர்த்த ஆதாம் கூட அது கிடைக்கலங்க. ஆதாம் கூட அடக்கம் பண்ற அடக்கம் பண்ற பாக்கியம் கிடைக்கல. ஆனால் யாருக்கு கிடைச்சது? மோசேக்கு ஆண்டவரே அவனை என்ன பண்ணாரு? அந்த சரீரத்தை அடக்கம் பண்ணினார். சாத்தாங்க என்கிட்ட கொடுத்துருங்க, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வார்னு சொல்லி அந்த சரீரத்தை எடுத்துட்டு போய் கர்த்தர் அவர் அடக்கம் பண்ணிட்டார். சரீரத்தை அடக்கம் பண்ணிட்டார். அல்லேலூயா. கர்த்தர் பாவம் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். ஏன்னா உண்மை உள்ள ஏசாயா 56:7 பாருங்க, அவர் வீடு என்ன மாதிரி வீடு தெரியுமா? ஏன் ஆண்டவர் சொல்றாரு என் வீடு நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும். அவர் வீடு ஏன்னா எல்லா ஜனங்களும் கொண்டு வந்து மகிழ் பண்ற வீடு, எல்லா ஜனங்களுக்கும் அது ஜெப வீடு. அதனால மோசே அதை அறிஞ்சிருந்தான். இன்னொரு வார்த்தை அது வந்து ஏசாயா 56:7 இன்னொன்று சொல்லி முடிக்கிற மாதிரிங்க. மத்தி 21:12-13 நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்கம் 32 அல்ல, இயேசு தேவாலயத்தை பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களுக்கும் கொள்ளுகிறவர்களுமாகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பகல்களை புறா விற்கிறவர்களே ஆசிரியர்கள்லாம் கவிழ்த்து என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களும் அதை கல்லர் கொகையாக்க. அதனால மோசே கல்லர் கொகை ஆக்கலை. அங்கே ஆலயம் வந்தோடனே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணல. இதெல்லாம் அங்கே வந்து கடையெல்லாம் போட்டுங்கல்ல, அந்த வீட்டில் உண்மையாக இருந்தான். அதனால தான் இயேசு அந்த வீட்டை புதிய ஏற்பாடில் வந்து சொல்கிறாரு, என் வீடை நீங்கள் கல்லர் கொகையாக்குனீங்கன்னு. அதனால தான் ஆண்டவர் மோசே ஆசுவாங்க. ஜாமோன முடிச்சிடலாமா? என்ன நேரம் போயிடுச்சு. 3 நிமிஷம் நம்ம முடிச்சிடலாம். ஆஸ் யூஷுவல் 6:10 கதை சுத்தம்னா அடுத்த மாதத்துலேருந்து 4:50 ஆரம்பிச்சிருவேன். 5:50 முடிச்சிடுவேன். கரெக்டாக 5:50 முடிச்சிடுவேன். கண்டிப்பாக முடிச்சிடுவேன். ஒரு பாயிண்டோட கட் பண்ணிடுவேன். சரிங்களா? ஏன்னா நிறைய பேர் வேலைக்கு போனோம். 6 மணிக்கு வேலைக்கு போகிறவங்க இருக்கிறாங்க, 6 மணிக்கு காலேஜ் பஸ்ஸு பிடிக்கிறவங்க இருக்காங்க, ஸ்கூலுக்கு போகிறவங்க இருக்கிறாங்க. அதனால் எல்லாரும் நான் பண்ணலாம். 7 நிமிஷம் ஜாம் பண்ணி முடிப்போமா? என்ன சொன்னேன்? உண்மை உள்ளவன் பரிபூர்ண. எதில் உண்மை இருக்கணும்? முதல்ல வார்த்தையில் உண்மை. இந்த சொல்கிற வார்த்தையை காப்பாற்றணும். அதில் ஒரு வார்த்தை கொடுத்துட்டீங்கன்னா அந்த வார்த்தை நீங்கள் காப்பாற்றணும். அவன் தாவீது காப்பாற்றுறான் போல வாக்கில் உண்மையாக இருங்க. அந்த நீ சொல்கிற அந்த வாக்கை சொல்கிறதுக்கு முன்னாடி 1000 முறை யோசிங்க. 1000 முறை யோசிங்க. அப்படி உங்கள் வாக்கை உண்மையாக இருக்கும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 2வதாக வேலையில் உண்மையாக இருங்க. 3வது கர்த்தருடைய வீட்டில் உண்மையாக இருங்க. எல்லா காரியங்களும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஸோ ஜெபம் பண்ணி முடிப்போமா? கர்த்தர் எத்தனை பேருக்கு கர்த்தர் பேசினார்? ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள என்ன இருக்கணும்? பொறுமை இருக்கணும். முதல்ல என்ன இருக்கணும்? பொறுமை இருக்கணும். கர்த்தனை ஆசீர்வதிப்பான்னு பொறுமை இருக்கணும். சும்மா அங்கங்கே வாயை விட்டு நான் நாளைக்கு இருக்க வந்துடும், அப்படியே பெருசாக வந்துடும், அதனால அதை கூட இதை கூட எல்லாம் கேட்காதீங்க. எனக்கு வரும், நான் பொறுமையாக இருக்கிறேன். ஆமென். அதான் வரும். அதனால இதை காமிச்சு அதை கேட்கலாம். நம்மளுக்கு இதை காமிச்சு அதை காட்டுவாங்க, அதை காமிச்சு இதை காமிச்சு, இப்படி காமிச்சு சுற்றிலும் அப்புறம் எல்லாரும் தேடுற ஆளாக மாட்டிப்பாங்க. அப்படி இருக்கவே கூடாது. அப்படி இருக்க யார்ட்டையும் கடமையே வாங்காதீங்க. வரும்.
அமெரிக்காவில் நாங்கள் கிண்டல் பண்ணுவோம். விபிஎஸ், அவர் விபிஎஸ் பிரசிடெண்ட்டு, சிபிஎஸ்ஐ பிரசிடெண்ட்டு, அவர் எல்லாரையும் கூப்பிட்டு பெஞ்சில் நிறைய பேர் வேலை இருப்பாங்க. அப்போ டக்குன்னு ஒரு மீட்டிங் போட்டு ஒரு உற்சாகப்படுத்துவார். என்ன பண்ணுவார்னா, ஆல் த ப்ராஜெக்ட் இந்த பைப் லைன் எல்லா கதை இருக்குதான். பைப் லைன்லன்னா குழாயில் பைப்பில் இருக்குதான், அது சீக்கிரம் வெளியே வருமா. அதனால டோன்ட் வரி, ஆல் த ப்ராஜெக்ட் இந்த பைப் லைன். பசங்களா சினிமாவுக்கு கை தட்டாங்க. ஆனால் அவர் ஃபெய்த் பாருங்க, அப்படி சொல்லுவார். உண்மையாகவே அது மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் வந்து கர்த்தர் அவர் விவிஎஸ் ஆசீர்வதிச்சார். ஸோ அது போல் உலகத்தாரே விசுவாசிகள் நீங்கள் என்ன சொல்லணும், கர்த்தரை நான் ஆசீர்வதிப்பா, எல்லாம் வந்து இருக்குது. ஆமென். ஆமாம், பிளெஸ்ஸிங்ஸ் ஆன் யுவர் வே அப்படின்னு அமெரிக்காவில் சொல்லுவாங்க. நான் சொல்ல ஆன் வே இல்லை, பிளெஸ்ஸிங் உங்கள் மேலே தான் இருக்குது. உங்கள் ஆசீர்வாதம், கர்த்தர் ஆசீர்வாதம் உங்கள் மேலே தான் இருக்குது. ஏன்னா இயேசுடைய பிள்ளைக்கு நம்ம மேலே ஆசீர்வாதம் இருக்குது. நமக்கு என்ன தேவைன்னா பொறுமையாக இருக்கணும். ஆமென். ரெண்டாவதாக நமக்கு என்ன இருக்கணும், பொறுமை மாத்திரம் இல்லை, எதில் இருக்கணும் சொன்னேனே, வந்துட்டீங்களா, கடின உழைப்பு இருக்கணும், உழைக்கணும். ஸோ கர்த்தரப்ப ஆசீர்வாதமே, உண்மையாக உழைக்கணும். போகிற எச்சரிலாம் கண்டுக்கவே கூடாது. நீங்கள் பாட்டுங்க அச்சு தள்ளி போயிட்டே இருக்கணும். கர்த்தரை உயர்த்தி வைப்பார். எல்லாரும் கீழே தான் கர்த்தருடைய பிள்ளைங்க. ஏன்னா நீங்கள் விசேஷித்தவர்கள். நம்ம யாரு? விசேஷித்தவர்கள். விசேஷித்த ஆவி உள்ளவர்கள் மாத்திரம் விசேஷித்தவர்கள். அதனால கர்த்தரால் மீட்கப்பட்டிருக்கணும். கர்த்தரை உயர்த்தி வைப்பார். மூணாவது, நம்ம என்ன பண்ணோம்னா நேர்மையாக இருக்க வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும், கற்பனையின்படியே நடக்க வேண்டும். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பாடி முடிப்போமா? There shall be showers of blessing. This is the promise of God. There shall be seasons of blessing sent from our Savior above. Showers of blessing, showers of blessing we need. Mercy drops from the top of
your word, honor thy word. அவருடைய வார்த்தையை கனம் பண்ணும்படி இறங்கி அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க சிரசின் மேல் அந்த ஆசீர்வாதம் இருக்கும். அன்பும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பிதா, உடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்திலே நாங்கள் 5 மணிக்கு கூடி இம்மட்டமாக நம்முடைய சமூகத்திலே போய் துதிக்கவும், பாடவும், ஜெபிக்கவும், எங்களை ஒப்பு கொடுக்கவும், இந்த மாதத்தை ஒப்பு கொடுக்கவும், ஆண்டவரே இடத்துல கிருபை, பலன், வழி நடத்தல, ஆசீர்வாதத்தை கேட்டு ஜெபித்து போதும். உடைய வார்த்தையை கேட்டிருக்கோம்ப்பா. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று. ஆம் கர்த்தாவே, அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நாங்கள் பொறுமையாக காணப்பட உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, எங்கள் வாயின் வார்த்தையிலே ஆண்டவரே கர்த்தா உண்மை உள்ளவர்களாக அந்த வார்த்தையை காப்பாற்றுவதாக காணப்பட உதவி செய்யுங்க. ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய வேலையில் உண்மையுள்ளவர்களாக இருக்க உதவி செய்வீராகப்பா. அதுக்கு நாங்கள் கடின உழைப்பை போட கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, உம்முடைய வீட்டில் உண்மை உள்ளவனாக எப்போதும் உடைய கற்பனைகளை, நியமங்களை கை கொள்ளுவர்களாக காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். நாளை எங்கள் ஒவ்வொருவரோட பேசுறதுக்காக ஸ்தோத்திரம். இதை பார்த்து கொண்டவர்களோட பேசுறதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் நிச்சயமாக இந்த மாதம் என்னை ஆசீர்வதிப்பார், எங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, எங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன். கர்த்தர் அப்படியாக எல்லா சாபங்களை விலக்கி கர்த்தருடைய ஆசீர்வாதமே எங்களுக்கு ஐஸ்வர்யம் தரும். எங்களோட வேதனை இந்த மாதம் கூட்ட மாட்டார். சுகன் பலன் தந்து ஆசீர்வதிப்பார். கிருபை, ஞானம், வழிநடத்தல், அபிஷேகம் தந்து ஆசீர்வதிப்பார். எல்லா தேவைகளும் தந்து ஆசீர்வதிப்பார். இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு ஜனங்கள் இப்போதே இறங்கட்டமாப்பா. நீங்க ஊற்றுனீங்க, உங்க கரம் ஒவ்வொரு தொடட்டும். சுகம் பலன் தந்து இந்த மாதம் முழுதும் பயமே இல்லாமல், எதற்கும் பயப்படாமல் அப்பா ஆண்டவரே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஒப்பு கொடுக்கிறேன். இந்த பாத்திரக்கு இதே ஆசீர்வாதம் உண்டாவதாக. எல்லா துதியும் கனமும் மகிமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதா, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வல்லமையான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்ம அனைவரோடும் சகல பரிசுத்தமுடன் கர்த்தரை வரி இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.